அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 128 நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 3. அந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய கவுமுகளை பூகம்பம் தாக்கியதாக 7வது அத்தியாயம் 91வது வசனத்தில், 11வது அத்தியாயம் 94வது வசனத்தில், 26வது அத்தியாயம் 189வது வசனத்தில், 29வது அத்தியாயம் 37 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுவான். பூகம்பம் தாக்கி அவர்களை அழித்ததாக அந்த காணொலி அது வசனங்களை பார்ப்போம். முதல்ல, நமது கட்டளை வந்தபோது, அழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது, சுஹைபையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் காப்பாற்றினோம். முதல்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அழிவு என்ற அந்த நிலைமை அவர்களுக்கு வந்தபோது சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்கள ஈமான் கொண்ட மக்களையும் முதல்ல அல்லாஹ் காப்பாற்றிட்டானா. யாரால்? இதால் தன்னுடைய அருளால் காப்பாற்றினான். அநீதி இழைத்தவர்களை பெரும் சத்தம் தாக்கியது. காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர், செத்து மடிந்து கிடந்தார்கள் என்று 11வது அத்தியாயம் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவரை பொய்யரென கருதினார்கள். எனவே முகத்தால் நிழலிடப்பட்ட நாளின் வேதனை அவர்களை தாக்கியது. அது மகத்தான நாளின் வேதனையாக இருந்தது என்று 29வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மத்தியன் நகருக்கு அவர்களின் சகோதரர் சுஹைபை அனுப்பி வைத்தோம். அவர்களிடம் சென்று அவர்கள் கூறுகிறார்கள், என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள், இறுதி நாளை நம்புங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று அவர் கூறினார். அவருடைய சமுதாயத்தவர்கள் அவரை சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யரென கருதினார்கள். அவர்களை பூகம்பம் தாக்கியது. காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் என்று 29வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஈமான் கொண்ட மக்களையும் நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய அருளால் காப்பாற்றினோம். வெவ்வேறு நபிமார்களை அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லியிருக்கான் அல்லாஹ். பிறகு அந்த மக்களை அழித்தான். இவர்களை என்ன தனது அருளால் காப்பாற்றினோம். அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அதாபு, அந்த வேதனை நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கும் ஒன்றும் செய்யாமல் தன்னுடைய சிறப்பான அற்புதமான ஒரு அருளால் அவர்களை பாதுகாத்து விட்டு அந்த கவுமுகளை, அநியாயக்காரர்களை அழித்திருக்கிறான்.